இதே நேரத்துல ஹீரோவோட அப்பா சில பேப்பர்லாம் கொண்டு போய் எரிக்கிறாரு. இத மறைஞ்சிருந்து பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு வழியா இவர் போனதுக்கு அப்புறம் போய் இருக்கிற பேப்பரெல்லாம் எடுக்க பார்க்கறா. இப்ப அவர் மறுபடியும் வந்து 2 பேருக்கும் சண்டையாகுது. இது தூரத்துல இருந்து பார்த்த நம்ம கதாநாயகன் வேகமா போய் அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறான். இத பார்த்ததும் அவங்க அப்பா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு என்ன சண்டையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுல ஒரு பையன் இருந்தான். அவன் காணாம போனதுல இருந்து அப்பா இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்ற கதையும் சொல்றான். இதே சமயத்துல தான் ஒரு போட்டோகிராஃபர் ஒரு போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோல குரங்கு கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கிறதையும் பார்த்திருக்கான். அப்போ தொலைஞ்சு போன அந்த துப்பாக்கி இங்கதான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகனோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கதாநாயகனோட அப்பா தன்னோட துப்பாக்கி தான் அப்படின்னு ஒத்துக்கவும் செஞ்சிடறாரு. இதனால இந்த கேஸ் ரொம்ப பெருசா போகும்னு நாள் ஃபுல்லா என்கொயரி போகுது. ஆனா நம்ம கதாநாயகன் எப்படியாவது இவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வர்றாரு. அந்த டாக்டர் இவருக்கு ஆல்ரெடி மென்டல் இல்னஸ் இருக்கு, அதனாலதான் ஆர்மில இருந்து இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சர்டிபிகேட்டையும் காட்டுறாங்க. இதனால போலீஸ்க்கு பெரிய இஷ்யூ ஆயிடுது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு துப்பாக்கி எடுத்து கொடுத்தது நம்ம பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துறாங்க. இதனால அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை மூடி மறைக்கவும் ட்ரை பண்றாங்க.